சோனா குருவி ரொம்பவும் நேர்மையான சுறுசுறுப்பான குருவி. அது தன்னோட வயல்ல தக்காளி, கேரட், கத்திரிக்காய் இப்படி நிறைய காய்கறிகளை பயிர் பண்ணியிருந்தது. அந்த காய்கறிகள் எல்லாம் இப்ப அறுவடைக்கு தயாரா இருந்தது. சோனா குருவி வீட்டுக்கும் பக்கத்துல காலுக்காகத்தோட குடும்பம் வாழ்ந்து வந்தது. காலுக்காகவும் கோரிக்காகவும் வழக்கம் போல மத்தவங்களை ஏமாத்தி தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கோரிக்காகத்தோட தங்கச்சி அகோசி கோரிக்காகத்தை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. இப்படி வந்த அகோசி கொஞ்ச நேரம் தன்னோட அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் கோரிக்காகத்தை பார்த்து இப்படி கேட்டது. அக்கா, வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்க, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? இல்லடி, உன்னை பார்த்த சந்தோஷத்துல அதையே மறந்துட்டேன். சரி, இப்ப சொல்லு, என்ன சாப்பிட்ற? அக்கா, எனக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சு கொடு. என்னது, தக்காளி சட்னியா? தக்காளி விக்கிற விலையில இப்ப என்னால தக்காளி சட்னி அரைக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணு, பக்கத்துல இருக்க சோனா குருவியோட வயல்ல தக்காளி பயிர் பண்ணிருக்கு. நீ அங்க போய் யாரும் இல்லாத சமயமா பார்த்து ஒரு 4 தக்காளிய பறிச்சுக்கிட்டு வந்துரு. மீதிய நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானா? நீ மீதி எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நான் தக்காளியோட வரேன். இப்படி சொன்ன அகோசி உடனே சோனா குருவி வயலை நோக்கி பறந்து போச்சு. அடடா, தக்காளி எல்லாம் நல்லா பழுத்து பாக்கறதுக்கு ஜோரா இருக்கு. இப்படி நினைச்ச அகோசி ஒரு செடியில இருந்த எல்லா தக்காளியையும் பறிக்க ஆரம்பிச்சது. இப்படி பறிச்ச தக்காளியில பழுத்த தக்காளிகளை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு காய் தக்காளிகளை அங்கேயே போட்டுடுச்சு. பழுத்த தக்காளியை எடுத்துக்கிட்டு அகோசி கேம்ப் போற இடத்துல சோனா குருவி அங்க வந்துச்சு. காகமே நில்லு, யாரை கேட்டுட்டு நீ இந்த தக்காளியை எல்லாம் பறிச்ச? நான் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. எங்க அக்கா இந்த வயல்ல இருந்து தக்காளிய பறிச்சுக்கிட்டு வர சொன்னாங்க. எங்க அக்கா பேரு என்ன தெரியுமா? கோரி. இங்க பாரு, உங்க அக்கா பேரு என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். பழுக்காத தக்காளியை எதுக்கு இப்படி பறிச்சு வீணாக்குன? நல்லா பழுத்த தக்காளியில சட்னி அரைச்சாதான் சட்னி நல்லா இருக்கும். எனக்கு அந்த காய்கள் தேவையில்லை, அதனாலதான் கீழே போட்டுட்டேன். இங்க பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடிடு. அது எப்படி நான் மட்டும் ஓட முடியும்? தக்காளியை எடுத்துக்கிட்டு தான் ஓடுவேன். இங்க பாரு, இந்த வயல் என்னோடது. இதுல இருந்து நீ தக்காளி பழத்தை பறிச்சதே தப்பு. அதுலயும் காய் தக்காளிய பறிச்சு வீணாக்குனது பெரிய தப்பு. ஆமா, நீ என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற? எங்க அக்கா பேரை சொல்லியும் உனக்கு எந்த பயமும் இல்லையா? உங்க அக்கா பேரை சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். உங்க தாத்தா பேரை சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். போ இங்கிருந்து. என்னை இப்படி சொல்லிட்டல்ல, இப்பவே போய் எங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். சொல்லு சொல்லு, உங்க அக்கா கிட்ட மட்டும் இல்ல, யாருகிட்ட வேணாலும் சொல்லு. சோனா குருவி இப்படி சொன்னதும் கோரிக்காகத்தோட தங்கச்சி அகோசி கோபத்தோட அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. அக்கா அக்கா, நான் அந்த சோனா குருவி வயல்ல போய் தக்காளி பறிச்சேனா, அதுக்காக அந்த குருவி என்ன கண்ணா பின்னான்னு திட்டி அந்த இடத்த விட்டு விரட்டிடுச்சு. அந்த நோஞ்சாங்குருவிக்கு என் தங்கச்சியை திட்டுற அளவுக்கு அவ்வளவு திமிர் வந்துருச்சா? அம்மா அம்மா, 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட சோனா ஆண்டி வயல்ல போய் தக்காளி பறிச்சேன். அதுக்காக என்னையும் கண்ணா பின்னான்னு திட்டி அடிக்க வந்தாங்க. உடனே எனக்கு வந்த கோவத்துல 2 தக்காளி செடியை நாசம் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா பறந்து வந்துட்டேன். என்னையா திட்டுற? நான் எங்க அக்கா கிட்ட சொல்றேன்னு நான் சொன்னதுக்கு உங்க அக்கா கிட்ட வேணாலும் போய் சொல்லு, இல்ல உங்க தாத்தா கிட்ட வேணாலும் போய் சொல்லுன்னு அந்த குருவி சொல்லுது. இப்பவே போறேன், இப்பவே போய் அந்த குருவிய என்னன்னு கேட்டுட்டு வரேன். இப்படி சொன்ன கோரிக்காகம் அங்க இருந்து வேகமா பறந்து போச்சு. சோனா, எனக்கு ஒரு 10 தக்காளி வேணும். நல்ல பழுத்த பழமா பார்த்து பறிச்சு கொடு. ஊர்ல இருந்து என் மனைவியோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. புறா இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கோரிக்காகமும் அங்க வந்துருச்சு. சோனா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் தங்கச்சியை திட்டி விரட்டி விட்டுருப்ப. கோரியக்கா, உங்க தங்கச்சி என்னோட வயல்ல வந்து தக்காளி காய்களை எல்லாம் பறிச்சு கீழே போட்டு வீணாக்கிட்டா. அதனால்தான் அவளை திட்டி அனுப்புன. கோரி, நீ மட்டும்தான் இப்படி அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பன்னு நினைச்சேன். உன் தங்கச்சியும் இப்படிதானா? உங்க அம்மா உங்க குடும்பத்துல யாரையுமே ஒழுங்கா வளர்க்கலையா? சோனா, நீ இனிமே எங்க வீட்டு பக்கம் பறந்து வந்துடாத. அப்படி வந்தன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உங்க வீட்டு பக்கம் பறந்து வரணும்னு எனக்கு ஒன்றும் தளபதி கிடையாது. போங்க போங்க, உங்க தங்கச்சி மாதிரியே நீங்களும் முட்டாள்தனமா தான் இருக்கீங்க. சோனா குருவிகிட்ட இப்படி அவமானப்பட்ட கோரிக்காகம் அங்கிருந்து கோவமா காலுக்காகத்தை பார்க்க பறந்து போச்சு. கோரிக்காகம் இப்படி பறந்து போனப்ப காலுக்காக ஒரு நதிக்கரை ஓரத்துல உட்கார்ந்து இருந்தது. காலுக்காகத்துக்கிட்ட போன கோரிக்காகம் நடந்தது எல்லாத்தையும் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. என் தங்கச்சி அவமானப்படுத்துனது மட்டும் இல்லைங்க,
நியாயத்தை கேட்க போன என்னையும் வாய்க்கு வந்தபடி திட்டி அவமானப்படுத்திருச்சு அந்த சோனா குருவி. காலுஜி, நம்ம குடும்பத்தோட மரியாதைக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க போறீங்களா இல்லையா? கோரி, கவலைப்படாத. இதுக்கப்புறம் சோனா குருவியோட வயலும் இருக்காது, அது மனசுல இவ்வளவு திமிரும் இருக்காது. சோனா குருவி தன்னோட வயலை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு அழணும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறேன் பாரு. இப்படி சொன்ன காலைக்காக உடனே காட்டுக்குள்ள போய் பூச்சி பிடிச்ச தாவரங்கள்ல இருந்த புழுவை எல்லாம் ஒரு டப்பால சேகரிக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. அன்னைக்கு மார்க்கெட்ல விற்க வேண்டிய காய்கறி எல்லாம் சோனா குருவி பறிச்சு எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போக தயாராச்சு. இன்னைக்கு இவ்வளவு காய்கறிகள் போதும், மீதி இருக்கிறத நாளைக்கு பறிச்சுக்கலாம் இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு அந்த காய்கறி தன்னோட தள்ளு வண்டியில ஏத்திக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி போச்சு. சோனா குருவி மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சோனா குருவியோட வயலுக்கு வந்த காலுக்காக டப்பால சேகரிச்சு வச்சிருந்த புழுவையெல்லாம் சோனா குருவியோட வயல்ல கொண்டு வந்து விட்டுடுச்சு. காலுக்காகத்தோட குடும்பத்துல தகராறு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு சோனா குருவிக்கு இன்னைக்கு தான் தெரிய போகுது. காலுஜி, போன விஷயம் என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சிருச்சா? மாமா, அந்த சோனா குருவி கண்ணீர் விட்டு கதறி அழணும். அத நான் பார்க்கணும். அப்பதான் என் மனசுல உள்ள ஆத்திரம் அடங்கும். அப்படியா? அப்படின்னா நாளைக்கு காலையில சோனா குருவியோட வயலுக்கு போய் பாருங்க. தன்னோட வயல் இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு சோனா குருவி கண்டிப்பா கண்ணீர் விட்டு கதறி அழும். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில தன்னோட வயலுக்கு வந்த சோனா குருவி வயல் இருந்த நிலைமைய பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுது. இந்த புழுக்கள் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. என்னோட காய்கறி செடியெல்லாம் ஒரே ராத்திரியில பாழாக்கிடுச்சு. என்னோட 3 மாசம் உழைப்பு அப்படியே வீணா போயிடுச்சு. இந்த தடவை விளைச்சல் நல்லா இருந்ததால காய்கறிகளை எல்லாம் வித்து கிடைக்க போற பணத்துல சொந்தமா ஒரு நல்ல வீடு கட்டலாம்னு நினைச்சேன். என் கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. சோனா குருவி இப்படி அழுவதையெல்லாம் கோரிக்காகவும் அது தங்கச்சியும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த ஒரு மரத்துல உட்காந்து சந்தோஷமா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அகோசி, உன்னையும் என்னையும் திட்டின அந்த சோனா குருவி எப்படி அழுதுகிட்டு இருக்குன்னு பாரு. இந்த குருவி மட்டும் இல்ல, என்னோட கோரி அக்கா கிட்ட யாரு பிரச்சனை பண்ணனாலும் அவங்க இப்படிதான் அழுதாகணும். திடீர்னு வந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு சோனா குருவி சத்தம் வந்த திசைய பார்க்க அங்க கோரிக்காகவும் அது தங்கச்சியும் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கதை பார்த்துருச்சு. அப்படின்னா என்னோட வயல் இந்த நிலைமைக்கு ஆகுறதுக்கு காரணம் இந்த காகங்கள் தான் போல இருக்கு. இந்த காகங்கள் நான் எப்பவும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு சோனா குருவியோட வயல் பக்கமா ரீட்டா கிளி பறந்து வந்தது. சோனா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? இப்படி கேட்டா ரீட்டா கிளி கிட்ட சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுச்சு. ரீட்டா, என்னோட வயல்ல உள்ள எல்லா காய்கறியும் வீணா போயிடுச்சு. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு. சோனா, அழாத. நீ இப்படி அழுவுறதால எதுவும் ஆக போறது இல்ல. என்னோட கொய்யா மரத்துல இருந்த கொய்யா பழங்கள்ல ஒரு தடவை இப்படிதான் நிறைய புழுக்கள் இருந்தது. நான் உடனே அந்த பழங்கள் மேல பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சேன். அதுல இருந்து எல்லா புழுக்களும் செத்து போயிடுச்சு. இங்க பாரு, என்கிட்ட அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். அதை உன்னோட காய்கறி செடிகள் மேல தெளிச்சு வை. இதை கேட்ட சோனா குருவி உடனே சந்தோஷமாயிடுச்சு. பிறகு தன்னோட வீட்டுக்கு போன ரீட்டா கிளி அந்த பூச்சி மருந்து பாட்டில் எடுத்துட்டு வந்து சோனா குருவி கிட்ட கொடுக்க சோனா குருவி அந்த பூச்சி மருந்த தன்னோட வயல் பூரா தெரிச்சது. இங்க பாரு சோனா, இன்னும் 2 நாளைக்கு எந்த காய்கறியும் பறிச்சு நீ உபயோகப்படுத்தாத. 2 நாளைக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ரீட்டா, என்னோட காய்கறி செடிகள்ல உள்ள எல்லா புழுக்களும் இறந்து போயிடுமா? 2 நாள் கழிச்சு பாரு, உன்னோட வயல் பழையபடி வந்துரும். கோரி, பாத்தியா? நான் சொன்னபடியே சோனா குருவியை கதறி கதறி அழ வச்சிட்டேன். அகோசி, உங்க மாமா இப்படி இருக்கிறதாலதான் உங்க மாமாவை பார்த்து இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் ரொம்ப பயப்படுவாங்க. என்னோட மாமான்னா சும்மாவா? சொன்னதை சொன்னபடி நடத்தி காட்டிட்டாரு. இதே சமயம் தன் நண்பர்கள் கூட விளையாடுறதுக்காக ஜக்கு வீட்டை விட்டு பறந்து போனான். இப்படி போன ஜக்கு சோனா குருவியோட வயல்ல உள்ள தக்காளிய பார்த்துட்டு அங்க போய் உக்காந்தான். சோனா குருவி அந்த சமயத்துல பூச்சி மருந்து தெளிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருந்தது. இந்த வயல்ல இப்ப யாரும் இல்ல, நமக்கும் ரொம்ப பசிக்குது. நாம 2 தக்காளிய சாப்பிட்டுட்டு 4 செடியை நாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளையாட போகலாம். இப்படி நினைச்ச ஜக்கு பூச்சி மருந்து தெளிக்கப்பட்ட தக்காளிய பறிச்சு அவசர அவசரமா சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படி சாப்பிட ஆரம்பிச்ச ஜக்கு பிறகு அப்படியே மயங்கி விழுந்துட்டான். இப்படி மயங்கி விழுந்த ஜக்கு அங்கேயே தன்னோட உயிரை விட்டுட்டான்.
ஜக்கு இப்படி இறந்து கிடக்குற விஷயம் காகங்களுக்கும் தெரிய வந்துச்சு. உடனே காணுக்காகவும் கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. பாவம் ஜக்கு, சோனா குருவி தன்னோட காய்கறி செடிகள்ல புழு அதிகமா இருக்கிறதால இன்னைக்குதான் பூச்சி மருந்து அடிச்சுது. அது தெரியாத ஜக்கு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இப்படி அநியாயமா உயிரை விட்டுட்டான். காலுஜி, எப்படியாவது என்னோட ஜக்குவை உயிரோட கொண்டு வாங்க. கோரி, பெத்தவங்க செஞ்ச தப்பு பிள்ளைகளை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அது நம்ம விஷயத்துல 100க்கு 100 சரியா நடந்துருச்சு. நாம சோனா குருவியோட வயல்ல புழுவை கொண்டு வந்து விடலன்னா சோனா குருவி தன்னோட வயலுக்கு பூச்சி மருந்து அடிச்சே இருக்காது. நம்ம பையனோட உயிரும் போயிருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கும் நடக்கும். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, யாருக்கும் கெட்டது நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் நல்லது நினைச்சா நமக்கு நடக்கிறதும் நல்லதாவே நடக்கும். அப்படி இல்லாம மத்தவங்கள அழிக்க நினைக்கிறவங்க இந்த காகங்கள் மாதிரி தான் கடைசியா அழுதுகிட்டு இருப்பாங்க. அம்மா அம்மா, நான் குக்கு கூட நதி பக்கம் போய் விளையாண்டுட்டு வரேன். குக்குவா? யாரது? இப்ப புதுசா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல குடிசை கட்டிக்கிட்டு ஒரு குருவி ஒண்ணு குடி வந்திருக்கே, அவங்க வீட்டுல உள்ள பையனா? ஆமாம்மா, அவன் பேரு தான் குக்கு. நான் இப்ப அவன் கூட தான் விளையாட போறேன். இங்க பாரு ஜக்கு, உனக்கு இன்னைக்கு சொல்றதுதான். அவங்க எல்லாம் ரொம்ப ஏழை. அவங்க குடிசை பக்கமே நீ போகவும் கூடாது, அவங்க கூட விளையாடவும் கூடாது. இந்த மாதிரி பறவைங்க கூட எல்லாம் நம்ம பழக்க வழக்கமே வச்சுக்க கூடாது. அம்மா, நான் அப்ப யார் கூட தான் விளையாடுறது? புறாவோட பையன் ராஜு கூட விளையாடு, ரீட்டாவோட பையன் மிட்டு கூட விளையாடு. அவங்க எல்லாம் நம்மள மாதிரி பணக்காரங்க, நமக்கு ஈக்குவலான அந்தஸ்து உள்ளவங்க. சரிம்மா, நான் புறா அங்கிள் பையன் ராஜு கூடவே போய் விளையாடுறேன். இப்படி சொன்ன ஜக்கு புறா வீட்டை நோக்கி பறந்து போனான். குக்குவோட அப்பா, நம்ம இந்த காட்டுக்கு புதுசா குடி வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. இருந்தாலும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யாருமே நம்ம கிட்ட பேசுறதே இல்ல. சோனா, நம்மள சுத்தி உள்ள நிறைய பேரு பணக்காரவங்க. அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. சரி சோனா, 1 வாரமா வீட்டுல வேலை இருந்ததால என்னால வேலை தேடி வெளியில போக முடியல. இன்னைக்காவது வேலை கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன். குக்குவோட அப்பா, நீங்க சொல்றது சரிதான். நம்ம பக்கத்துல நம்மள மாதிரி ஏழைங்க இருந்தாங்கன்னா அவசரத்துல நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்க. ஆனா இங்க உள்ள பணக்காரவங்க நம்ம கிட்ட பேசவே யோசிக்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம எந்த உதவியும் எதிர்பார்க்க முடியாது. பிறகு ராணா குருவி வேலை தேடி வெளியில பறந்து போச்சு. சாயங்காலம் வரைக்கும் ராணா குருவி அந்த காடு பூரா அணைஞ்சு திரிஞ்சு வேலை தேடி பார்த்தது. ஆனா பாவம், அதுக்கு வேலை கிடைக்கவே இல்ல. பிறகு இருட்ட ஆரம்பிச்சதால ராணா குருவி தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அப்படி பறந்து வர வழியில ஒரு வயதான பறவை ஒண்ணு கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தது. அந்த பறவை தான் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருந்தது. ஐயா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எப்படி கீழே விழுந்தீங்க? இதுக்கு அந்த பறவை எந்த பதிலும் சொல்லாம ராணாவோட முகத்தையே பார்த்தது. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். தம்பி, இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்லை. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இந்த கோடாரியால மரம் வெட்டி தனியாவே வாழ்ந்து வந்துட்டேன். இப்ப நான் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கடவுள் எனக்கு நிரந்தர ஓய்வு கொடுக்க போறாரு. இந்த கோடாரிய மட்டும் நீ பத்திரமா வச்சுக்க. இப்படி சொன்ன அந்த பறவை அப்படியே உயிரை விட்டுடுச்சு. இவரோ இறந்துட்டாரு. இவருக்கு இறுதி சடங்கு செய்ய சொந்தம்னு யாரும் இல்ல. அதனால இவரோட உடம்ப இப்படியே விட்டுட்டு போக கூடாது. இப்படி நினைச்ச ராணா குருவி பிறகு அந்த பறவையோட உடம்ப பூக்களால அலங்கரித்து நதியில மிதக்க விட்டுச்சு. பிறகு ராணா குருவி அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. ராணா குருவி இப்படி வீட்டுக்கு போனப்ப குக்கு அழுதுகிட்டு உட்கார்ந்துருந்தான். பக்கத்துல சோனா குருவி ரொம்பவும் கோபமா இருந்தது. குக்குவோட அப்பா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? நானும் குக்கு ரொம்ப பயந்து போயிட்டோம். அவன் எப்படி அழுகுறான் பாருங்க. அவனை முதல்ல சமாதானம் பண்ணுங்க. குக்கு, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததால லேட் ஆயிடுச்சு. அப்பா தான் வீட்டுக்கு வந்துட்டல்ல, இதுக்கப்புறம் நீங்க அழக்கூடாது. குக்குவோட அப்பா, போன விஷயம் என்ன ஆச்சு? வேலை கிடைச்சதா? அப்புறம் இது என்ன கையில கோடாரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது யாரோடது? சோனா குருவி இப்படி கேட்ட உடனே ராணா குருவி தான் வீட்டுக்கு திரும்பி வர வழியில நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. குக்குவோட அப்பா, நீங்க செஞ்சது ரொம்ப நல்ல காரியம். அந்த பறவையோட இறுதி சடங்க நீங்க தான் செய்யணும்னு கடவுள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. அதை யாராலையும் மாத்த முடியாது.
அப்புறம் சோனா, சாயங்காலம் வரைக்கும் வேலை தேடியும் எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. அதை நினைச்சா ரொம்பவும் வருத்தமா இருக்கு. குக்குவோட அப்பா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. கடவுள் உங்களுக்கான வேலையை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. சோனா, நீ என்ன சொல்ற? நான் வேலை கேட்ட எல்லா இடத்துலயும் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கடவுள் அப்படி சொல்லல. உங்க கையில கோடாரிய கொடுத்திருக்காரு. மறைமுகமா உங்களுக்கு வேலையும் கொடுத்துட்டாரு. சோனா சொன்னதோட அர்த்தம் ராணா குருவிக்கு இப்பதான் புரிஞ்சது. சோனா, நீ சொல்றதும் சரிதான். கையில கோடாரிய வச்சுக்கிட்டு நான் ஏன் வேலை தேடணும்? நாளையில இருந்து மரம் வெட்டி அதை விறகாக்கி வியாபாரம் பண்றேன். இப்படி செஞ்சா நமக்கு தேவையான பணம் கண்டிப்பா கிடைச்சிரும். குக்குவோட அப்பா, கை காலை கழுவிட்டு சீக்கிரமா வாங்க சாப்பிடலாம். காலையில இருந்து நீங்க எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. ஆமா சோனா, நீ சொல்றது உண்மைதான். எனக்கு ரொம்ப பசிக்குது. பிறகு இரவு உணவு சாப்பிட்ட சோனா குருவி, ராணா குருவி, குக்கு 3 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில சீக்கிரமா கண் வச்ச ராணா குருவி விறகு வெட்ட போறதுக்காக தயாராச்சு. குக்குவோட அப்பா, நானும் உங்க கூட வரேன். மரம் வெட்டி நீங்க களைச்சு போய் ஓய்வெடுக்கிறப்ப நான் வெட்ட ஆரம்பிக்கிறேன். அம்மா அம்மா, நானும் உங்க கூட வாரேன். நீங்க களைச்சி போறப்ப உங்களுக்கு பதிலா நான் மரத்தை வெட்டுவேன். குக்கு, நீ அப்பா அம்மாவுக்கு உதவுறதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இந்த வயசுல கோடாரிய தூக்கி உன்னால மரத்தை வெட்ட முடியாது. நீங்க வீட்லயே பத்திரமா இருங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ராணா குருவி கூட மரம் வெட்டுறதுக்காக பறந்து போச்சு. இப்படி போன இவங்க ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து வெட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சரியம், உடனே அந்த மரம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது. சோனா குருவி, சோனா குருவி, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? நான் எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்திருக்கிறது. சோனா, என்ன இது ஆச்சரியமா இருக்கு. இந்த மரம் பேசுது. அதுவும் இல்லாம உன் பேரையும் என் பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கு. இந்த கோடாரி யார் கையில் இருக்கோ அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். இங்கே பாருங்க, இந்த கோடாரியை உங்ககிட்ட கொடுத்தது ஒரு பெரிய மகான். நீங்கள் ஏழ்மை நிலையிலையும் நேர்மையாக இருந்தீங்க. அதுக்கான பரிசு தான் இந்த கோடாரி. இந்த கோடாரி தான் உங்களை என்கிட்ட அழைச்சிக்கிட்டு வந்தது. என்கிட்ட வந்தவங்க யாருக்கும் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது. அப்படின்னா எங்க வாழ்க்கையில உள்ள கஷ்டம் தீரப்போகுதா? அது எப்படி? இங்க பாருங்க, இப்ப நான் கண்ணை மூடுவேன். நான் கண்ணை மூடின உடனே ஒரு பெரிய பொந்து உங்க கண்ணுக்கு தெரியும். கொஞ்சம் கூட தாமதிக்காம நீங்க அந்த பொந்துக்குள்ள போங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வெளியில வந்துருங்க. மறுபடியும் சொல்றேன், தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வெளியில வந்துருங்க. இப்படி சொன்ன அந்த மரம் தன்னுடைய கண்களை மூடுச்சு. அந்த மரம் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொந்து ஒண்ணு உண்டாச்சு. உடனே ராணா குருவியும் சோனா குருவியும் அதுக்குள்ள பறந்து போனாங்க. அந்த பொந்துக்குள்ள யாராலையும் நம்ப முடியாதபடி தங்க நகைகளும் வைர நகைகளும் குவிஞ்சு கிடந்தது. குக்குவோட அப்பா, என்ன இது? பொந்துக்குள்ள இவ்வளவு நகைகள் இருக்கு. சோனா, எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நாம வெளியில போவோம். இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவியும் சோனா குருவியும் அங்க கிடந்த சாக்குல தனக்கு தேவையான நகைகளை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. குக்குவோட அப்பா, நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா கைக்கிறதுக்கும் இல்லாத பறவைகளுக்கு உதவுறதுக்கும் இந்த நகைகள் போதுமானது. பிறகு அந்த மூட்டையை தூக்கிட்டு ராணா குருவியும் சோனா குருவியும் வெளியே வந்தாங்க. இப்படி எடுத்துட்டு வந்த தங்க நகைகளை தேவையான அளவு வித்து அதை பணமாக்கிக்கிட்டாங்க. அந்த பணத்தை வச்சு குடிசை இருந்த இடத்துல தங்களுக்காக ஒரு சின்ன அழகான வீட்டை கட்டிக்கிட்டாங்க. மீதி இருந்த பணத்துல ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல சோனா குருவியும் ராணா குருவியும் கடுமையா உழைக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் பக்கத்துல ஏழை பறவைகளுக்காக ஆசிரமம் ஒண்ணு தொடங்கி இலவசமா உணவு கொடுத்தாங்க. காலுஜி, அந்த ஏழை குருவிங்க இருந்த இடத்துல இப்ப யாரோ புதுசா வீடு கட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க பெரிய பணக்காரங்க போல இருக்கு. கோரி, உனக்கு விஷயம் தெரியாதா? அந்த இடத்துல வேற யாரும் வீடு கட்டிக்கிட்டு வரல. அங்க இருந்த அதே குருவிங்க தான் இப்ப பெரிய பணக்காரவங்களா மாறிட்டாங்க. ஐயோ காலுஜி, நீங்க சொல்றது உண்மையா இருக்க கூடாது. ஒரு கால் அது உண்மையா இருந்தா என்னால தாங்க முடியாது. நிம்மதியா தூங்கவும் முடியாது. கோரி, நாம முதல்ல அந்த குருவிங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு பணம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்.
பிறகு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி வீடு ஜன்னல் பக்கம் போய் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படி சோனா குருவி வீட்டை சுத்தி சுத்தி வந்து அவங்க பேசுறத கேட்ட காகங்கள் 2 பேரும் குருவிகளுக்கு பணம் கிடைக்க காரணமா இருந்த எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. காலுஜி, இப்ப அந்த கோடாரிய நாம எப்படியாவது வாங்கி ஆகணும். எப்படி கோரி வாங்க முடியும்? நாம போய் நேரா அந்த கோடாரிய எங்க கிட்ட கொடுங்கன்னு கேட்டா அவங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. காலுஜி, நாம கேட்டா அவங்க அந்த கோடாரிய கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதே சமயம் ராணா குருவியும் சோனா குருவியும் ரொம்பவும் நேர்மையானவங்க, கொடுத்த வாக்க மீற மாட்டாங்க. அதை பயன்படுத்தி தான் இப்ப நான் அந்த கோடாரிய அவங்க கிட்ட இருந்து வாங்க போறேன். இப்படி சொன்ன கோரி காலுக்காகத்தை அழைச்சுக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. அங்க போன காகங்கள் 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு நின்னாங்க. கோரி அக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? காலு, நீயாவது வாயை திறந்து சொல்லு, அப்பதான் நாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும். சோனா, எங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்கு. ஆனா அத நாங்க கேட்டா நீங்க குடிப்பீங்களோ மாட்டீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன கோரி அக்கா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, அதை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். ராணா, உன் மனைவி சொன்னது உண்மைதானே? அப்புறம் வாக்கு மாற மாட்டீங்களே? கண்டிப்பா மாற மாட்டோம். உங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு எங்க கிட்ட உள்ள எது தேவைப்பட்டாலும் அதை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். வேற ஒண்ணும் இல்ல சோனா, உங்க வீட்ல ஒரு கோடாரி இருக்குல்ல, அதை எங்க கிட்ட கொடுங்க. அதை வச்சு மரம் வெட்டி நாங்க பணம் சம்பாதிக்க போறோம். சோனா, நான் இந்த கோடாரியை இவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? குக்குவோட அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரியே இந்த கோடாரி அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இவங்க கிட்ட அந்த கோடாரி போகணுங்கிறது கடவுளோட எண்ணமா இருந்தா அதை யாராலும் மாத்த முடியாது. இப்படி சொன்ன சோனா குருவி அந்த கோடாரியை எடுத்து காகங்கள் கிட்ட கொடுத்தது. அதை வாங்கிட்ட காகங்கள் சந்தோஷமா பறந்து போனாங்க. காலுஜி காலுஜி, ராணா குருவியும் சோனா குருவியும் பேசிக்கிட்ட மரம் இந்த மரம் தான். கோரிக்காகவும் காலுக்காகத்துக்கிட்ட இப்படி சொல்லும் போது அந்த மரம் பேச ஆரம்பிச்சிருச்சு. காலு, கோரி, நீங்க 2 பேரும் தேடி வந்த மரம் நான் தான். இப்படி சொன்ன அந்த மரம் குருவிகள் கிட்ட பேசின மாதிரியே காகங்கள் கிட்டையும் பேச ஆரம்பிச்சது. இங்க பாருங்க, இப்ப நான் கண்ணை மூடுவேன். நான் கண்ணை மூடின உடனே ஒரு பெரிய பொந்து உங்க கண்ணுக்கு தெரியும். கொஞ்சம் கூட தாமதிக்காம நீங்க அந்த பொந்துக்குள்ள போங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வெளியில வந்துருங்க. மறுபடியும் சொல்றேன், தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வெளியில வந்துருங்க. இப்படி சொன்ன அந்த மரம் தன்னுடைய கண்களை மூடுச்சு. இப்படி பேசின அந்த மரம் தன்னோட கண்ணை மூட அந்த மரத்துல ஒரு பெரிய பொந்து உண்டாச்சு. உடனே காகங்கள் 2 பேரும் பொந்துக்குள்ள பறந்து போனாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, காலுஜி, எவ்வளவு தங்கம், எவ்வளவு உயரம்! இத பார்த்த சந்தோஷத்துல எனக்கு இதயமே நின்னுடும் போல இருக்கு. கோரி, இவ்வளவு தங்க நகைகளை கண்ணில் காமிச்சிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்கன்னு அந்த மரம் ஏன் சொல்லுச்சு? காலுஜி, தேவையானதை தானே எடுத்துக்க சொல்லுச்சு. நமக்கு இங்க உள்ள எல்லாமே தேவைப்படும். சீக்கிரமா எல்லாத்தையும் மூட்டை கட்ட ஆரம்பிங்க. காகங்கள் 2 பேரும் அந்த மரம் சீக்கிரமா வெளியில வரணும்னு சொன்னதை மறந்து எல்லா நகைகளையும் மூட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்க இப்படி மூட்டை கட்டிக்கிட்டு இருக்கப்ப ரொம்ப நேரம் ஆனதால அந்த குகையோட வாசல் தன்னால மூடிக்கிச்சு. இப்படி எல்லா நகைகளையும் மூட்டையா கட்டினதுக்கு அப்புறம் தான் கோரிக்காக அந்த மரப்பொந்தோட வாசல் மூடி இருக்கிறத பார்த்தது. காலுஜி, இங்க பாருங்க, நம்ம உள்ள வந்த வழி இப்ப மூடி இருக்கு. கோரி, அப்படின்னா இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் அந்த மரம் தேவையானதை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிச்சு போல இருக்கு. காலுஜி, இப்ப நாம என்ன பண்றது? எனக்கு இந்த தங்கம் வயரம் எதுவுமே வேண்டாம். நாம உயிர் பிழைச்சா போதும். கோரி, இந்த எண்ணம் உனக்கு கொஞ்சம் முன்னால வந்திருந்தா நாம உயிர் பிழைச்சிருக்கலாம். காலம் கடந்து வந்த புத்தியால யாருக்கும் எந்த புண்ணியமும் இருக்காது. நாம இந்த பொந்துக்குள்ளேயே கடந்து சாக வேண்டியதுதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் மட்டும் இருந்தா போதும். அதுக்கு மேலேயும் பணம் சம்பாதிக்க நினைக்கிறவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. ஆனா அதை அவங்களால அனுபவிக்க முடியாது.